ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிமுக பாஜக கூட்டணி வந்து அன்அவாய்டபிள். இந்த பொண்ணு வந்து இந்த மாப்பிள்ளைக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பாக்கி எந்த டெவலப்மெண்ட்ஸும் அதில் கிடையாது. சரி, ஆனால் அதில் வந்து யாரோட தலைமை அப்படின்றதான் இப்போ கொஸ்டின். எடப்பாடி கிட்ட தானே சார் கட்சி இருக்கு. எப்படி வந்து எடப்பாடி இவங்க எல்லாரை விடையும் லாஸ்டா வைக்க முடியும் பாஜகவால? ஏன் லாஸ்டா வைக்க முடியும்னா ரெட்டையில தான். ரெட்டையில சின்னம் வந்து தேர்தல் கமிஷன்ல இருக்கு. பொதுச் செயலாளர் யாருன்ற கேள்வி வந்து தேர்தல் கமிஷன்ல இருக்கு. தேர்தல் கமிஷன் பாஜக கையில் இருக்கு. பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தோட முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையா இருக்க முடியாதுல்ல. ஏன் சார் அண்ணாமலையா இருக்க முடியாது? அவங்களோட ஸ்டேச்சர் அண்ட் பிளானிங்ல வந்து ஆரம்பத்துல இருந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழகத்தோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேச்சரை அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை இருந்தா நாங்க கூட்டணி போக மாட்டோம்னு கடந்த முறையெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை தான் கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காரா? அண்ணாமலை தாங்க இருக்காரு. செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தென் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி வெர்சஸ் மாஃபாய் பாண்டியராஜன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. உட்கட்சியில் அந்த அளவுக்கு அதிருப்திகளும் பிரச்சனைகளும் தலைவிரிச்சு ஆடுதா சார்? காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. வேஷ்டி கீச்சுக்கல. அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாது, பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பேசினா எடப்பாடி போயிட்டு எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் அதிமுக தலைவர் ஆயிடும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி பற்றி தான் ஒரு நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சிவராத்திரி விழாவில் கோயம்புத்தூரில் வேலுமணி அமித்ஷா சந்திப்பையொட்டி பல்வேறு ஹேஷியமாகவும் பல செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி கிட்ட பாஜக கூட்டணி பற்றி பேசும்போது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இதை பற்றி பேசிட்டான்னு சொன்னார். இதே கேள்வி அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணிக்காக பலரும் காத்து கிடைக்கிறார்கள்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அது அதிமுக சொல்லேன்னு ஒரு கவுண்டரும் கொடுத்துருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன சார் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி வந்து அன்அவாய்டபிள். அது வந்து என்ன சொல்றது, இந்த பொண்ணு வந்து இந்த மாப்பிள்ளைக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓகே, பாக்கி எந்த டெவலப்மெண்ட்ஸும் அதில் கிடையாது. சரி, ஆனால் அதில் வந்து யாரோட தலைமை அப்படின்றதான் இப்போ கொஸ்டின். அதுக்கு வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையா, எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளரா? இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தான் கொஸ்டின்ல இருக்கே தவிர சரி, பாக்கி கூட்டணி வந்து எந்த பிரச்சனையுமே எங்கேயுமே கிடையாது. சார், தமிழ்நாட்டில் அதிமுக தானே சார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி. ஆனால் அதில் வந்து எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது, ஆடுகளும் ஓநாய்களும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். ஆமாம், அதுதான் பிரச்சனை. ஆடுகள் யாரு, ஓநாய்கள் யாரு? இன்னைக்கு வந்து சசிகலா போயிட்டு வைத்திலிங்கத்தை போய் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ பிஜேபி வந்து அவங்கள வந்து ஒரு கிளீன் சிட்டு கொடுத்து அவங்கள களத்தில் இறக்குது. ஸோ சசிகலா வந்து கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருவாங்களா? ஓகே, முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அதில் வந்து அண்ணாமலை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதலமைச்சர் வேட்பாளரை தீர்மானிக்கும். எப்படி பீகாரில், ஹரியானாவில், மகாராஷ்டிராவில் இங்கெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை தீர்மானிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போட்டியிடும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் டிசைட் பண்ணும். அதில் வந்து இப்போ பாஜக உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பாஜகவுக்கு வந்து போன தடவை கொடுத்த மாதிரி 20 சீட்டு 10 சீட்லாம் கொடுக்க முடியாது. பாஜக எப்படியும் ஒரு 50, 60, 70 போட்டி போடும். ஓகே, மேஜர் பார்ட்னர் வந்து மேஜர் சீட் ஷேர் வந்து பாஜக வாங்கும். அந்த சீட் ஷேருக்கு வந்து எடப்பாடி ஒத்துக்கணும். அப்படி எடப்பாடி ஒத்துக்கலைன்னா யாரு? இப்போ சசிகலா அரங்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சசிகலா கிட்ட கட்சி ஒப்படைக்கப்படுமா? அது வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணைக்கப்படுவாரா? அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யார் வந்து பொதுச் செயலாளர்? எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளரா, செங்கோட்டையன் பொதுச் செயலாளரா? இன்னைக்கு கூட திருமண வைபவங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திக்கவில்லைங்கிற செய்திகள் வருது. 2 பேரும்
எஸ்பி வேலுமணியும் எடப்பாடியும் சந்திக்கவே இல்லை. நேற்று நடந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் செங்கோட்டையன் வந்து பேசவே இல்லை. பேசியவர்களுக்கும் பேசாதவர்களுக்கும் நன்றி அப்படின்னு எடப்பாடி டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ ஏடிஎம்கேக்குள்ளே வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே முன்னாடி ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சியாக இருக்கும், பாஜக ஒரு சின்ன கட்சியாக இருக்கும். இப்போ வந்து பாஜக பெரிய அளவுக்கு வளர்ந்த கட்சியாக தன்னை நினைக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே உடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பாஜக வந்துருச்சு. ஓகே. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தான் பேர். அப்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கீ ரோல் யாருக்குன்னா பாஜகவுக்கு. பாஜகவோட யாருன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருமே வந்து அதுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி வரார். அப்போது எடப்பாடி வராருன்னா எடப்பாடி கிட்ட தானே சார் கட்சி இருக்குது, எப்படி வந்து எடப்பாடி இவங்க எல்லாரை விடையும் லாஸ்ட்டாக வைக்க முடியும் பாஜகவால்? ஏன் லாஸ்ட்டாக வைக்க முடியும்னா ரெட்டையில தான். ரெட்டையில சின்னம் வந்து தேர்தல் கமிஷனில் இருக்குது. பொதுச் செயலாளர் யாருன்ற கேள்வி வந்து தேர்தல் கமிஷனில் இருக்குது. தேர்தல் கமிஷன் பாஜக கையில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக யாரோட கை ஓங்கும்? இப்போது பாஜகவோட கை தான் ஓங்கி இருக்கு. ஸோ பாஜக காலிங் த ஷாட்ஸ், அதுதான் இப்போது பிரச்சனை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரச்சனை கிடையாது. இன்னாருக்கு இன்னார் தான் மாப்பிள்ளை, ஆனால் எவ்வளோ சவரன்னு, எங்கே ஃபங்க்ஷனு, எங்கே தாம்பூலம் மாற்றுறது, எந்த கல்யாண மண்டபம், எப்படி கல்யாணம், அது இந்து முறைப்படி கல்யாணமா, இஸ்லாமிய முறைப்படி கல்யாணமா, எப்படி கல்யாணம், யார் நடத்துறது, யார் தலைமை தாங்க, இதெல்லாமே பெரிய சிக்கல். ஓகே சார். சார் கிட்டத்தட்ட ஒரு பாஜக அதிமுக கூட்டணி உறுதின்னு சொல்கிறீங்க சார். அப்படி தான் சில சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி. பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைத்ததன் காரணமாக தான் 4 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க. குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு இதனால உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதிமுகவை நம்மளால் சப்ரஸ் பண்ணிட முடியும்னு பாஜக நினைக்குதா சார்? 4 எம்எல்ஏக்களை 40 எம்எல்ஏக்களாக மாற்றணும்னு பாஜக விரும்புது. ரியாலிட்டியில் நடக்குமா சார்? சார் அவங்களுடைய பிளானிங் சார். ரியாலிட்டியில் நடக்குமா நடக்கலையான்றதை மக்கள் தானே சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் 0/40 கொடுத்துட்டாங்க. அதிமுகவையும் தோற்கடிச்சிருக்காங்க, பாஜகவையும் தோற்கடிச்சிருக்காங்க. இது வந்து ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்குள்ளே இவங்க வருவாங்களா, இவங்க எப்படி அதை பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றதான பிரச்சனை சார். 4 எம்எல்ஏவை 40 எம்எல்ஏக்கள் ஆகணும். அடுத்து அமையக்கூடிய ஆட்சியில் துணை முதல்வர் பதவியை நிர்மலா சீதாராமனுக்கு வாங்கி கொடுக்கணும். யார் சிறப்பான முதல்வர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது? முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கலாம். ஆனால் அதை கூட தீர்மானிக்கிறது யார்? பாஜக தான். பாஜக தான். அதுவும் வந்து முதல்வர் வேட்பாளர் இன்னான்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு போகணுமா, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள்னு தேர்தலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் இன்னாருன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு தீர்மானிக்கணுமா? இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார். நிர்மலா சீதாராமன் பேரை சொன்னீங்க. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, ஒரு உயரிய பொறுப்பு. பிரதமருக்கு புரோட்டோகால் படி பார்த்தா நம்பர் 3 நம்பர் 4ல் இருப்பாங்க. அவங்க எப்படி சார் துணை முதல்வராக ஒத்துப்பாங்க தமிழ்நாட்டில்? சார் அவங்க நிறைய டேர்ம் வந்து 3 டேர்ம் நிதி அமைச்சராக இருந்துட்டாங்க. அவங்கள வந்து போன தடவையே ரிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் நிதி அமைச்சராக வந்து அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரிலீவ் பண்ணுற லிஸ்ட்டில் தான் இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்டாக வரும்பொழுது சார் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு கேண்டிடேச்சர் வந்து சீக்குவல் டு கேபினெட் மினிஸ்டர். எஸ். அப்போது அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி டெப்டி சீஃப் மினிஸ்டராக முதல் முறையாக பாஜகவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக நிர்மலா சீதாராமன் வருவாங்கன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் தான். பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தோட முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையாக இருக்க முடியாதுல்ல? ஏன் சார் அண்ணாமலையாக இருக்க முடியாது? அவங்களோட ஸ்டேச்சர் அண்ட் பிளானிங்கில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிர்மலா சீதாராமன் வந்து முதல்வர் வேட்பாளராக அவங்க அண்ணாமலை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து தமிழகத்தோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேச்சரை அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால நிர்மலா சீதாராமனை கொண்டு வர்றதுக்கான முயற்சி, அந்த பேரை சும்மா இப்போதைக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ. அண்ணாமலை என்ன சார் பண்ண போகிறாங்க? அண்ணாமலை வந்து ஒரு பெரிய கொஸ்டின் சார். அண்ணாமலை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பாலிட்டிஷியன் இருக்கிறதுலையே. அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலுமணி கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு எடப்பாடி இன்விடேஷன் கிடையாது. ஒன்லி ஃபார் ரிசப்ஷன் இஸ் பீன் இன்வைட்டட்.
தாலி கட்டுறதுக்கான இன்விடேஷன் வந்து அண்ணாமலை கொடுக்குறாங்க. அண்ணாமலை போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போனால் என்ன ரிசப்ஷன் இருக்குமோ எஸ், அந்த ரிசப்ஷன் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க ஏடிஎம்கேல. அப்போது ஏடிஎம்கே அப்போது அதுவே சிம்பிள் வந்து ஏடிஎம்கே யார் கையில் இருக்குது அப்படின்னு. ஏடிஎம்கே பியூராக பிஜேபி கையில் தான் இருக்குது அப்படின்றதுக்கான சிம்பிள். இப்போது அண்ணாமலை வந்து அண்ணாமலை தான் வந்து கூட்டணிக்கு வந்து எதிரி, அண்ணாமலை இல்லைன்னா கூட்டணி அமையாது அப்படின்னு அதிமுக தலைமை கழகத்தில் கூடி தீர்மானம் நிறைவேற்றினவங்க அண்ணாமலையை பார்த்து கும்பிட்டு காலில் உயர லெவலுக்கு அவரை வரவேற்கிறாங்க அந்த கல்யாணத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெவலில் அமித்ஷா வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பார். 10ஆம் தேதி அந்த கல்யாணத்துக்கு அமித்ஷா வந்திருப்பாரு, ரிசப்ஷனுக்கு அமித்ஷா வருவார் அப்படின்னாங்க. ஆனால் அமித்ஷா வரல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ப்ளே வந்து டுவர்ட்ஸ் கேப்சரிங் ஏடிஎம்கே அது வந்து முழுமை அடைந்து விட்டது. இதுக்கு மேலே வந்து அதிமுக வந்து ஒன்றுமே இல்லை. அதிமுகவே ஒன்றுமே இல்லைன்ற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அண்ணாமலையை பற்றி யார் கவலைப்பட போகிறா? அங்கே வந்து தேசிய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும், மனோகர்லால் கட்டார் வந்து தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் பிளான் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோகர்லால் கட்டார் வந்து தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய சித்பவன் பிராமணர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாக்பூர் வர்சஸ் குஜராத் வந்து அங்கே பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு. ஓகே, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் மாநில தலைவரை மாற்றணுமா இல்லையான்றதை பாஜகவில் முடிவு பண்ண முடியும். அதுவே நடக்காதப்போ இது வந்து ரொம்ப பெண்டிங்கு. இது நடக்குமான்றது சந்தேகம். பிஜேபி நினச்சி அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணோம், மாநில தலைவராக ரீட்டைன் பண்ணோன்னா ரீட்டைன் பண்ணும். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அவர் எடப்பாடி கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காரு. இப்போ ஜூலை மாதம் வரப்போகிற ராஜ்யசபா தேர்தலில் அவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினராக அதிமுகவுடைய 2வது ராஜ்யசபா உறுப்பினர் வந்து பாஜக ஓபிஎஸ் ஓட்டு போட்டால் தான் 2வது உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அந்த சாய்ஸை வந்து கேட்குறது அன்புமணிக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு. எனக்கு கொடுங்க, நான் என்னை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குங்க, அப்படியே வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட என்னை முருகனை மத்திய மந்திரி ஆக்குன மாதிரி என்னை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே கேட்டிருக்கார். அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்டிங்ஷனை வந்து அண்ணாமலை தான் தீர்மானிக்கிறாரே தவிர இதை தீர்மானிக்கிற இடத்துல அதிமுகவும் இல்லை. அதிமுக கூட்டணி அமைக்கணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்ற கண்டிஷனை அண்ணாமலையே முறியடிச்சிட்டார். அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணி போக மாட்டோம்னு கடந்த முறையெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை தான் கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காரா? அண்ணாமலை தாங்க இருக்காரு, தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்காரு, அமித்ஷா இருக்காரு. எடப்பாடி ஒத்துப்பாரா? கடந்த முறை வந்து அண்ணாவையும் சரி அம்மையார் ஜெயலலிதாவும் சரி ரொம்ப மோசமாக பேசியவர் வந்து அண்ணாமலை. அப்பேற்பட்ட அண்ணாமலையை எடப்பாடி ஏற்றுப்பாரா? ஏங்க இப்போ தாங்க சொன்னார் அவர், முந்தா நாள் தாங்க இன்னொன்று பேசியிருக்காரு. பாஜகவால் தோற்றோம், பாஜக கூட்டணி தான் எங்கள் தோல்விக்கு காரணம்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி பாஜக கூட்டணிக்காக தவங்கிடக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவர் மீன் பண்ணுறது யாரை? ஜெயக்குமார் தான் ஓப்பனாக சொன்னார். என் தொகுதியில் 40,000 முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பாஜக கூட்டணின்றதுனால ஓட்டு போடல, நான்லாம் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டு, நான் தோத்துட்டேன், காரணம் வந்து பாஜக கூட்டணின்னு சொன்னவர் ஜெயக்குமார். அப்போ அதிமுகவை தான் மீன் பண்ணி சொன்னார். அது அப்படியே இருக்குது. அப்புறம் நீங்கள் எடப்பாடிக்கு அது சம்மந்தமாக ரியாக்ஷன் கேட்கும்போது எடப்பாடி என்ன சொல்கிறாரு, 6 மாதம் ஆகுங்க அதை பற்றிலாம் முடிவு பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே ஏங்க கேட்குறீங்க? அவர் அண்ணாமலை வந்து அதிமுகவை தான் சொன்னாருன்றதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் யார்? எடப்பாடி. இதே தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, நான் அதிமுகவை சொல்லவே இல்லைங்கிறாரு. அவர் பின்னாடி பல்ட்டி. அது எதுக்கு பல்ட்டி அடிக்கிறாருன்னா, அவர் இந்த ராஜ்யசபா கோரிக்கையை வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் முன்னிலையில் எஸ்பி வேலுமணியும் ஜக்கியும் அண்ணாமலையை கேண்டிடேட் ஆகணும்னு ஒரு ப்ரொப்போசலை வந்து அமித்ஷா கிட்ட சொல்கிறாங்க. அமித்ஷா சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் எடப்பாடி கிட்ட பேசிக்கோங்க, நீங்கள் பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க,
ஓகே. மத்தியில் மந்திரி ஆகிறதா இல்லையான்றது மட்டும் நான் அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நவுறாரு. ம். எடப்பாடியும் இந்த ப்ரொப்போசல் போன உடனே வேணாம், நம்ம தான் வந்து அவரை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ நம்ம வந்து அவரை வந்து எம்பி ஆக்கணும்னு சொன்னால் நம்ம கட்சி எம்எல்ஏக்களே ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. ஓகே. திருட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம எம்எல்ஏக்களே, அண்ணாமலைக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் யோசிக்கிறார். ஓகே. இது அப்படியே நிற்கிது அந்த ப்ரொப்போசல், அந்த ராஜ்யசபா எம்பி இப்போ வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு எம்பி அதிமுகவுக்கு போயிடும். இன்னொரு எம்பி யாருக்கு சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? தேமுதிகவும் போட்டி போடுறாங்க, பாமகவும் போட்டி போடுறாங்க, அண்ணாமலைக்கும் அந்த எம்பி ஆசை இருக்குன்னு சொல்றீங்க. எடப்பாடி யாருக்கு கொடுப்பார் அந்த ஒரு எம்பி சீட்டை? எடப்பாடி யாருக்கு கொடுப்பாருன்றதான் கேள்விக்குறி. அதுவும் வந்து திமுக வந்து 4 வேட்பாளரை நிறுத்திட்டு விட்டுருச்சுன்னா அதிமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 வேட்பாளர் கிடைச்சிரும். திமுக 5ஆவதா போட்டிக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தினா தான் தேர்தல் வரும். சரி, அந்த தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அது சாய்ஸ் வந்து எடப்பாடி தான். எடப்பாடி வந்து சாய்ஸ் பண்ண முடியாது. அவர்கிட்ட சதாசிவம்னு கேரளா கவர்னர் வந்து அவங்க 2 பேரும் பேசாமல் இருந்தாங்க. அவர் வந்து பேசியிருக்காரு. பேசிட்டு அந்த சாய்ஸ் வந்து அவர் பிஜேபிக்காக தான் பேசியிருக்காரு. அந்த சாய்ஸ் வந்து கன்ஃபார்மாக எடப்பாடி கையில் தான் போகும். ஓகே சார். எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி தான் இன்னொரு ராஜ்யசபா சீட்டு தீர்மானிக்கப்படும். இருந்தாலும் ஓட்டு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கே சார். பாஜகவோ பாமகவோ அல்லது ஓபிஎஸ் தரப்பு அந்த எம்எல்ஏக்களோ ஓட்டு போட்டால் மட்டும்தான் 2வது எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும். அவங்க ரோலும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குல்ல சார்? அதுதான் ஜூலையில் கூட்டணி பற்றி முடிவு வந்துடும். ஓகே. தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி முடிவு வந்துடும். ஓகே. வந்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்கல்ல. சார், தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கு. ஜூலைக்குள்ளே நாம் வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்துடணும்னு பாஜக ஆசைப்படுறதா இல்லை அதிமுக ஆசைப்படுறாங்களா? அதான் சார் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சுடுகாட்டில் இன்றைக்கே போய் படுக்க முடியுமா அப்படின்னு. இவங்க வந்து தாவேகா விஜயோட பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏடிஎம்கே பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அது வந்து நடக்கலைன்றதுனால தான் விஜய் பிரசாந்த் கிஷோரை விட்டு நாங்கள் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டு போனார். அது பிரசாந்த் கிஷோர் பேசினது வந்து விஜயோட பேச்சு. ஓகே. அந்த கட்சியே 3 விதமாக இருக்குது. விஜய் கட்சி ஆதவ் அர்ஜுன் வந்து நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்றாரு. ஆமாம், ரைட்டா. புசி ஆனந்த் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணின்றாரு. பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறவர் தனித்து போட்டின்னு அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்த அறிவிப்பை வந்து யாரும் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ரைட்டா. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கட்சியாக தாவேகா இருக்குது. அரசியல் ரீதியாக தெளிவில்லாத ஒரு கட்சியாக இருக்குது. ஸோ தாவேகாவோட உறவு என்பது முறிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அது முடிஞ்சது தான் பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய சிக்னல். ஓகே. அந்த சிக்னல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பிஜேபி தான். ஏடிஎம்கே பிஜேபி பூர்வாங்கமாக பேசி இன்டெரக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிஜேபியில் இருக்க ஒரு 4 ஓட்டு, பாமகவில் இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாத்தையுமே வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்காக போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டுருவாங்க. ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலை கிரீன் சிக்னல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாமலை யார்? அவர் ஒரு மேனேஜர் தானே, மாநில தலைவர் சார். மேனேஜர் தானே சொன்னார் அவர். நானே தோசை போடுற மேனேஜர், காப்பி போடுற மேனேஜர் நினச்சில அவர் மேனேஜர் தான் இன்றைக்கி வரைக்கும். அவர் தானே கேட்டகாரிக்கலாக சொல்கிறாரு, கூட்டணியை வந்து தீர்மானிக்கிறது மத்திய தலைமை தான். சில விஷயங்கள் அவர் ஒரு தியரியை முன்வைக்கிறார். ஓகே. பாஜக வந்து அதிகமான ஓட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சி, 11% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சி. நம்ம கூட்டணியாக நின்று 18% வாங்கியிருக்கோம். இந்த முறை அதிகமான சீட்டை வந்து ஏடிஎம்கேல பார்கெயின் பண்ணி வாங்கணும். வாங்குவாரா சார்? வாங்குவார், கண்டிப்பாக கொடுப்பாங்க, வேறு வழியே கிடையாது. ஓகே. விஜய்லாம் வந்து 117 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. 117 கொடுத்தா நிற்கலாம், நீங்கள் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், நான் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர்னு விஜய் பேசுகிறாரு. அவங்கெல்லாம் பேசும்போது பாஜக ஒரு 80 சீட்டு 70 சீட்டுன்னு பேசுறதுல என்ன இருக்குது தப்பு? பேசுவாங்க தானே, பேசதான் செய்வாங்க. ஓகே சார். தோக்கிறதுக்கு என்ன சார்? சீமான் கூட 234 சீட்லேயும் நிற்கிறாரு. என்ன ஜெயிக்கிறாரா? தோத்துன்னு தாங்கிறாரு. தோக்கிறதுக்கு என்ன சார்? எம்பி ஆகணும்னா தான், ஜெயிக்கிறதுக்கு தான் பிரச்சனை, தோக்கிறதுக்கு இன்னும் பிரச்சனையே கிடையாது. அதிமுக உட்கட்சிக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த வேலுமணி அமித்ஷா சந்திப்பு, அது எடப்பாடி எப்படி பார்த்தாரு? எடப்பாடி சொல்லி தான் இந்த சந்திப்பு நடந்ததா? அது மட்டும் இல்லாமல்
செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடின்னு இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தென் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி வெர்சஸ் மாஃபாய் பாண்டியராஜன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சார் உட்கட்சியில் அந்த அளவுக்கு அதிருப்திகளும் பிரச்சனைகளும் தலைவிரிச்சு ஆடுதா சார்? காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. வேஷ்டி கீச்சுக்கல. செங்கோட்டையன் கூட்டத்திலலாம் வந்து வேஷ்டி கீயல, அவ்வளோதான், அடிதடி. ராஜேந்திர பாலாஜியும் மஃபாய் பாண்டியராஜனும் அடிதடி, அடி பலார்னு உழுது, மேடையிலேயே அரை உழுது. அதுவும் வரிசையாக கேமரா இருக்குன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டாரு ராஜேந்திர பாலாஜி. ஆமாம், அடி, ரைட்டுங்களா? இப்போது இவர் வந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்னா பிஜேபியில் இருக்க எல்லோருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காரு, அமித்ஷாவுக்கு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. மகாராஷ்டிரா கவர்னர் வராரு, எல்லா தமிழக கவர்னர் வராரு. அது மாதிரி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து ஒரு வர வச்சு தன்னுடைய ஸ்ட்ரெங்த்தை காட்டுறாரு. இது வந்து எடப்பாடியை ரொம்ப டென்ஷன் ஆக்கியிருக்கு. ஓகே, எடப்பாடி வந்து உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு வேலுமணி கிட்ட. நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன், உன் கூட எத்தனை பேர் வருவாங்க பாரு அப்படின்னு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ரிசப்ஷனில் வந்து அவருக்கு தனியாக கட் அவுட் வச்சுருந்தார் வேலுமணி. அதை மாற்றிட்டு எடப்பாடிக்கு கீழே, அவர் படத்துக்கு கீழே சின்னதாக தன்னோட படத்தை போட்டு தான் ரிசப்ஷனில் எடப்பாடியை வந்து வரவேற்றார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் எல்லாரும் கட் அவுட்டையும் போட்டு, அதுக்கு கீழே தவுளுண்டா வேலுமணி கட் அவுட்டை போட்டு பண்ணார். வேலுமணி, செங்கோட்டையன், ராஜேந்திர பாலாஜி எல்லாமே எல்லா பிரச்சனையும் பண்ணுறது யாருன்னா ஏடிஎம்கேக்குள்ள இல்லை. ஏடிஎம்கே காரங்களுக்கு தலைமையை எதிர்த்து இப்படிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஜெயலலிதா. இப்போ அவங்க பண்ணுறாங்கன்னா அது காரணம் பிஜேபி. செங்கோட்டையனை இயக்குவதும் பாஜக தானா? ஆமாம், செங்கோட்டையனை இயக்குவதும் பாஜக, ராஜேந்திர பாலாஜி இயக்குவதும் பாஜக, வேலுமணி இயக்குவதும் பாஜக, சசிகலாவை இயக்குவதும் பாஜக, டிடிவி தினகரனை இயக்குவதும் பாஜக, எல்லாமே பாஜக தான், அனைத்தும் பாஜக தான். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏடிஎம்கே. ஓகே சார், 2021 எலெக்ஷன் போது அமித்ஷா வந்து இந்த லீலா பேலஸ் இந்த ஹோட்டல் சந்திப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அதிமுகவில் ஜெயிக்க முடியும்னு ஒரு அமித்ஷா வச்சார். அதெல்லாம் கிடையாது, நீக்கப்பட்டவர்கள் தான், நாம் தனிச்சு தான் போட்டி போடுறவங்க ஒரு மைண்ட் செட்டில் எடப்பாடி இருந்தார். அதன் காரணமாக அதிமுக தோற்றும் போனாங்க. இப்போதும் டெல்லி தலைமை ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் விரும்புகிறதா சார்? ஆமாம், ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் டெல்லி தலைமை விரும்புகிறது. அதுதான் வந்து பிஜேபியுடைய ஹேண்டை வந்து அதிகப்படுத்தும் ஏடிஎம்கேக்குள்ளே. அதாவது நீங்கள் சசிகலா எடுத்திங்கன்னா அவங்க இப்போ சொத்து கித்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்து அவங்க கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்றது ஹியர்ஸே. அதெல்லாம் ஒரு 50% கிட்டத்தட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி அவங்க இப்போ வந்து முன்னாடி வராங்க. சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேலுமணி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், வீரமணி ஆகட்டும், ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், எல்லாமே பிஜேபி ஆதரவாளர்கள். இன்றைக்கி ஏடிஎம்கேன்றது வர்ச்சுவலாக பிஜேபி தான். ஏடிஎம்கேவே கிடையாது. இதோட வாக்காளர்கள் தான் வந்து மாறுறாங்க. வாக்காளர்கள் தான் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக வாக்காளர்களாக இருக்கிறாங்களே தவிர பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து முழுக்க பிஜேபியுடைய ஒரு கிளையாக தான் இருக்குது. அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவாங்களே, அப்படி பண்ணி கரைச்சிட்டாங்களா அதிமுகவை? அது வந்து ஓபிஎஸ்ஸை உடைக்கிற ஆப்ரேஷன்லேருந்து பிஜேபி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தேவேந்திரகுல வேளாளர்களை பெரிய அளவுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது, அது மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ். இப்போ தடா பெரியசாமியை வச்சு பிஜேபி ட்ரை பண்ண ஆப்ரேஷன் வந்து தலித்துகள் மத்தியில் பிஜேபியை வளர்க்குறது சம்மந்தமான ஆப்ரேஷன். ஆனால் அவர் அதிமுகவில் சேர்ந்தாரே சார். ஒரு அதிமுகவில் சேர்ந்துட்டார், வெக்ஸாகி போய். இப்படி ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து கேட்டகாரிக்கெலாம் சக்சீட் ஆகிட்டாங்க. இனிமேல் பட்டு அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பேசினா எடப்பாடி போயிட்டு எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் அதிமுக தலைவர் ஆகிடுவாங்க. எடப்பாடி தலைவராக இருக்க மாட்டார். எடப்பாடியுடைய நிலைமை, எடப்பாடி வந்து இன்றைக்கி வரைக்கும் போராடுறது வந்து ஒரு கட்சியாக, அது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சியாக
அந்த கட்சியை நிலைநிறுத்தணுன்னு தான் எடப்பாடியுடைய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்லாம் தெரியாது. அது வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து சர்பாஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேன்றத கட்சியை சர்பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா 26க்கு டிஎம்கேக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் போல இருக்கே சார். டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குன்றதுக்காக நான் மாற்ற முடியாது சார். நான் என்னுடைய தேரியை மாற்றி சொல்ல முடியாது. ஏடிஎம்கேக்கு பாதகமாக இருக்குன்றனாலே நான் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. நான் சொல்கிறது செய்தி. நான் சொல்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலைமை என்பது முழுக்க முழுக்க முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார்தான். முழுக்க பாஜகவா மாறிடுச்சு அதிமுக. முழுக்க பாஜகவா மாறி முடிஞ்சிருச்சு. இனிமேல் போட்டு சாய்ஸே இல்லை. இப்போ கூட அதிமுகவுடன் பாஜகவுடன் சேராதுன்னு தம்மு கட்டி டிவியிலலாம் எங்கள் கூடவே வந்து உட்காந்து பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்களாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. அதிமுக பாஜகவாக மாறி முடிந்தது. அந்த ஆப்ரேஷனில் பாஜக ஜெயிச்சது. இந்த ஆப்ரேஷனை வந்து பாஜக தொடங்கிறது வந்து ஜெயலலிதா உடம்பு சீரியஸாக திரும்ப முடியாத நிலைக்கு போன அப்பத்துலேருந்து தொடங்கி. பேஷண்ட் பிழைப்பாரா சார் 26ல் கஷ்டம், பிழைக்க மாட்டார், ரொம்ப கஷ்டம். பாஜக விஷயத்தில் வந்து தமிழக மக்கள் வந்து எதிர்ப்பான மனநிலையில் தான் இருக்காங்க. இப்போது பிஎம் ஸ்ரீ ஃபண்டை வந்து கொடுக்காம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், அதை எதிர்த்து தமிழ்நாடு எம்பிக்கள் போராடுறது. ஒரு தடவை நான்சென்ஸ்னு நேரு சொன்னதுக்கே கருப்பு கொடி காமிச்சாங்க சார் தமிழ்நாட்டில். இன்றைக்கி வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறாரு. அரண்மனை நாயே அடக்கடா வாயே அப்படின்ற மாதிரி கோஷங்கள் வந்து இப்போது திமுக முகாம்கள்லேருந்து வருது. ரைட்டா? ஓகே. இதை வந்து பாஜக வந்து உயிரோடு இருக்கணும், பாஜக ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணுன்னாலும் மும்மொழி கொள்கையில் வந்து இவங்க பண்ணக்கூடிய முருகனும் தமிழிசையும் நம்ம அண்ணாமலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறுத்தப்படணும். கொஞ்சமாவது பிழைக்கணும்னா தமிழகம் முழுக்க அதில் எதிர்த்து வந்து மிகப்பெரிய களம் என்பது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக வந்து அந்த அரசியலை முன்னெடுத்து பெரிய அளவுக்கு முன்னேறி போயிட்டுருக்காங்க. நாளைக்கு வந்து மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண போகிறாங்க. திருவள்ளூரில் சிஎம்ஏ பேச போகிறாரு. அதெல்லாம் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரித்து போயிட்டுருக்காங்க. இதுக்கு மும்மொழி திட்டத்தை எதிர்த்து இன்னிப்போ அதிமுக பெருசாக பேசணும். ஆமாம், பேசவே இல்லை. எஸ், இது வரைக்கும் பேசல. அப்போ முடிஞ்சு போச்சா? பாஜக வைட்டாங்களா? முழுசா சந்திரமுகியாக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி இந்த பேஷண்ட் எப்படி பிழைக்கும்? நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சரி, திமுகவுக்கு எதிராக நேரேஷனை வந்து பெய்டு மவுத்துகள்லேருந்து ஃபுல்லாக திரட்டி விட்டாலும் சரி நடக்காது. நீ அதுக்கு லாய்க்கப்பட மாட்டேன்றாங்களா? அந்த மாதிரி இது அதுக்கு லாய்க்கப்படாது. அதான் உண்மை. என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிற நிலமரம் அதுதான். ஓகே சார். திமுக இன்னும் 1.5 வருஷத்தில் இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. ஆனாலும் திமுக களத்தில் ரொம்ப முந்தி போகிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. எப்படி சார் எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க? அவங்க வந்து பெண் என்ற அமைப்பு மூலமாக ஸ்ட்ராட்டஜி எடுத்து பெரிய அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இவங்க பிரசாந்த் கிஷோரை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு எடப்பாடி தனியாக முயற்சி பண்ணார். பாஜக வந்த அப்புறம் இதுக்கு மேலே அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அவர் கைவிட்டார், அந்த ப்ராஜெக்டே கைவிட்டார். அதனால தான் டிவிகேக்கு போனாரா பிரசாந்த் கிஷோர் வந்து டிவிகேக்கு அட்வைசராக தான் போகிறாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு 300-400 கோடி கொடுத்து டிவிகேவை ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்லை, வெறும் அட்வைசர் மட்டும்தான். அவர் ஃப்ரெண்ட் அண்ட் அட்வைசர். ஓகே, அவ்வளோதான். அவர் வந்து பீகார் எலெக்ஷனுக்கு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோருக்கு. அதனால் அந்த நட்புனால அவர் இங்கே வந்துட்டு போகிறாரு. சார், இப்போ நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தலில் கூட பல்வேறு தொகுதிகளில் மோசமாக தோற்றுருக்காரு. பிரசாந்த் கிஷோருக்கும் சிஎம் கனவுலாம் இருக்கா சார்? ஆமாம், அவருக்கும் சிஎம் கனவுலாம் இருக்குது. அவர் அங்கே வந்து ஜெயிப்பேன் அப்படின்றாரு. அதானே அந்த இன்டர்வியூவோட கண்டென்ட்டே அதானே. பீகாரில் கூட விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் அங்கே வந்து நின்னாலே பெரிய சப்போர்ட் எனக்கு அப்படின்னு. விஜயை வச்சு இவர் வந்து பீகார் சிஎம் ஆகணும்னு பிரசாந்த் கிஷோர் நினைக்கிறதா தானே அவர் சொல்கிறாரு. சரி, பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்குது. எல்லாரும் தென்னிந்திய படங்களில் தான் பார்க்குறாங்க. அதுலேயும் விஜய் படத்தை வந்து பிரம்மாண்டம் விரும்பி பார்க்குறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குது அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கனவுகள். ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது, அவ்வளோதான். அந்த கதி தான் இவங்களுக்கு எல்லாருக்குமான கதி.
இதில் வந்து திமுக வந்து பெண்ணுன்ற அமைப்பு மூலமாக பெரிய அளவுக்கு முன்னேறி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி தொகுதி அனாலிசிஸ் பண்ணி தொகுதி வாக்காளர் முகவர் கூட்டம்லாம் போட்டிருக்காங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சியில் இப்போ தான் மாவட்ட செயலாளரே நியமித்து முடிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க என்னைக்கு பூத் லெவலுக்கு போய் என்னைக்கு பூத் லெவலில் இன்னும் 25 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் போடல சார். போடல. என்னைக்கு அவங்க பூத் கமிட்டி போட்டு, ஒன்றிய கமிட்டி போட்டு, நகர கமிட்டி போட்டு, தாலுகா கமிட்டி போட்டு, என்னைக்கு இது அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும் போல இருக்க. சார் அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. உண்மையான இஸ்லாமியர் எப்படி இருப்பாரோ அதே கெட்டப்பில் வந்து விஜய் வந்திருக்காரு. என்ன சார் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், அவருக்கான அஜெண்டா தான் சார். திமுக வாக்குகளை பிரிக்கணும். 11% மைனாரிட்டி ஓட்டு, அதில் 5.5% கிறிஸ்டியன் ஓட்டு, 6% மேலே வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு. அந்த முஸ்லீம்ஸ் ஓட்டையும் கிறிஸ்டியன் ஓட்டையும் இவர் ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறனால ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கிறதுனால முன்னாடி இவங்க ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க. ரஜினிகாந்த் ஃபெயிலியரு. அதுக்கடுத்தது இவங்க ட்ரை பண்ணுறது பிஜேபியோட ட்ரை வந்து கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ யாருமே அவர் பிஜேபியில் ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறதே இல்லையே. அது கவனிச்சிங்களா? அவர் இஸ்லாமிக் வேஷம் போட்டு அவர் போய் உட்காந்து நோன்பு திறந்தாலும் அவர் வந்து இஸ்லாமியராக கன்சிடர் பண்ணுவாங்களா தமிழக முஸ்லீம்கள்? ஏன்னா இஸ்லாமியர்ன்றபோது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கணும்னா பிஜேபியை டூத் அண்ட் நெயில் எதிர்க்கணும். அதான் சார் அரசியல் எதிரிங்கிறார்ல. அவ்வளோதான். அது சும்மா சொல்லிட்டு போகிறது தானே. திமுக எதிர்க்கிற அளவுக்கு எதிர்க்கிறாரா? இப்போது மும்மொழி விஷயம் வருது. பள்ளிகளுக்கு நிதி தரல அப்படின்னா இன்னார் என்ன பண்ணியிருக்கணும்? விஜய் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும்ல. பிஜேபிக்கு எதிராக அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? பள்ளிகளுக்கு நிதி தரல, திமுகவும் சரியாக கேட்க மாட்டேங்குது, நான் சரியாக கேட்குறேன் அப்படின்னு அவர் முன் வந்திருக்கணும்ல. அவர் வரவே இல்லை. அவர் வரவே இல்லை. பிஜேபி எதிர்ப்பில் சாஃப்டாக தான் இருக்கார். அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கார். அப்புறம் எப்படி முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்க? முஸ்லீமாக நீ வேஷம் வேணால் போடலாம், அதை வேணால் ரசிச்சுட்டு போடலாம். ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம்ஸ்லாம். வராது. இது பாஜக அசைன்மெண்ட் தான். விஜய் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான். அதாவது இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, இதில் எவ்வளோ திமுக ஓட்டுக்களை நீ பிரிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பிரி. ஓகே, திமுகவுடைய ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் சதறடிக்கணும்னு விஜயை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. விஜயை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதான் நடக்க வாய்ப்பு இல்லை. மைனாரிட்டி ஓட்டுகளில் நடக்க வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் ஓட்டில் கொஞ்சம் நடக்கும். பெண்கள் ஓட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெண்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை வந்து திமுக பண்ணியிருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு அங்கே கம்மி. இளைஞர்கள் ஓட்டில் புதுசாக வாக்களிக்க வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களில் விஜய்க்கான ஒரு ஆதரவு களம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு இருக்குமான்றதை சொல்லவே முடியாது. ஓகே சார், வரக்கூடிய பட்ஜெட் செஷன் இதுதான் திமுகவுடைய ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போது, அதனால் முழுமையாக பட்ஜெட் போட முடியாது. ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நலத்திட்டங்கள் எலெக்ஷனை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது அவங்களுடைய நிறைவேறாத கோரிக்கைகள், நிறைவேறாத வாக்குறுதிகள் நிறைய இருக்குன்றாங்க. அதை நிறைவேற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக அட்ரஸ் பண்ண நினைக்கிறது அரசு ஊழியர் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனையை வந்து அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அவங்களுக்கு. பழைய பென்ஷனை கேட்குறாங்களே சார். பழைய பென்ஷனை கேட்குறாங்க. அதில் என்ன நெகோசியேட் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க இந்த பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி, அதுவும் ஜூன் மாதத்துலேயே அதுக்கான முடிவுலாம் நமக்கு தெரிஞ்சிருந்த ராஜ்யசபா எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருன்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிமுக என்பது பாஜகவாக மாறிடுச்சுன்னு தான் உங்களுடைய பாரின்படி சொல்கிறீங்க. ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பிரகாஷ் சார். நன்றி சார்.